சவால்கள் மிகுந்த போட்டி உலகில் சிறந்த குழந்தையை உருவாக்க விரும்பும் பெற்றோருக்கு இப்பதிவை சமர்ப்பிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் பன்முக ஆற்றல் மிகுந்த குழந்தையாக உருவாக வேண்டும் என ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புகின்றனர். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எனும் கூற்றுக்கு இணங்க, ஆரோக்கியமான குழந்தையை, அதாவது வருடம் முழுக்க நோய்களின்றி எல்லா நாட்களிலும் உடல் தகுதியான குழந்தையாக உருவாக்கினால் மட்டுமே அக்குழந்தை பன்முக ஆற்றல் மிகுந்த குழந்தையாக உருவாகும் என்பதை உணர வேண்டும். குண்டாயிருந்தால் அழகு என எண்ணி மிகுதியான உணவு பண்டங்களை உண்ணச் செய்து ஆரோக்கியமற்ற உடல் பருமனான குழந்தைகளை உருவாக்குகிறோம் என்றால் அது மிகையாகாது. குழந்தையின் வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ற சரியான உடல் எடையுடன் குழந்தைகளை உருவாக்குவது பெற்றோரின் கடமையாகும். அமெரிக்காவில் பள்ளி பருவத்திலேயே குழந்தையின் இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்பட்டு இதய நோய்க்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு விடுகிறது என்கிறார் 90 வயதாகும் இதய நோய் நிபுணர் டாக்டர் கால்டுவெல் எசல்ஸ்டீன். இந்திய குழந்தைகளிடையே அண்டர்வெயிட் ப்ரிவேலன்ஸ் ஃபால்ஸ், பட் இந்தியா கிராப்பிள்ஸ் வித் ஒபேசிட்டி, மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 14.4 மில்லியன் குழந்தைகள் இந்தியாவில் உடல் பருமனுடன் உள்ளனர் எனவும் தெரிய வந்துள்ளது. அட்லீஸ்ட் 11.5% of children between the age of 2 and 4 years are overweight என மற்றொரு ஆய்வு தெரிவிக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடலசன் பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட ஆய்வில் உடல் பருமன் அதிக அளவில் காணப்படுவதாகவும், நகரமயமாதல், மாறிவரும் உணவு பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி இல்லாமை காரணங்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் உடல் பருமனாக உள்ள குழந்தைகளை கண்டறிய முயற்சி எடுக்க வேண்டும். அவர்களுக்கு உணவு முறை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை குறித்து எடுத்துரைத்து உடல் பருமனை தடுக்க வேண்டும் எனவும் அந்த ஆய்வு பரிந்துரைத்துள்ளது. பரபரப்பு மிகுந்த காலை நேரத்தில் காலை உணவு மற்றும் மதிய உணவு சமைத்து குழந்தைகளை குளிக்கச் செய்து சீருடை அணிவித்து குழந்தையை சரியான நேரத்தில் பள்ளிக்கு அனுப்ப தாய்மார்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சி சொல்லி மாளாது. சில குழந்தைகள் இட்லி, தோசை, பொங்கல் போன்றவற்றை சாப்பிடுவதற்குள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதை நாம் அறிவோம். இட்லி, தோசை, பொங்கல் போன்ற மாவு சத்து மிகுந்த உணவுகளை காலை உணவாக உட்கொண்டு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு தூக்கம் வருவதும் இயல்பு. மாற்றாக தக்காளி, பப்பாளி, இளநீர், வாழைப்பழம், கொய்யா, வெள்ளரி, ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை போன்றவற்றை உண்ணச் செய்யலாம். இவற்றை வயிறு முட்ட சாப்பிட்டாலும் கூட கலோரி அளவு குறைவாகவே கிடைக்கும். இதை ஃபாஸ்டிங் மிமிக்கிங் டயட் என்று சொல்வர். வானவில்லின் 7 நிறங்கள் போன்று 7 நிறங்களில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்பதால் அவைகளிலிருந்து நார் சத்து, மைக்ரோநியூட்ரியன் எனப்படும் வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புக்கள், நீர் சத்து ஆகியவை கிடைக்கின்றன. இதனால் குழந்தைகளின் மூளை சுறுசுறுப்பாக செயல்படும், குழந்தையின் கற்றல் திறன் மேம்படும், குழந்தையின் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும், உடல் எடையை சீராக்கும். தனிநபர் முன்னேற்றம் தாய்நாட்டை முன்னேற்றும். ஆரோக்கியமான குழந்தை நாட்டின் சொத்து என்பதை உணர்ந்து வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ற உடல் எடையுடன் கூடிய ஆரோக்கியமான மற்றும் மன வலிமை மிக்க குழந்தைகளை உருவாக்குவது பெற்றோரின் கடமை அல்லவா?